பொதுமக்களே அவசர எச்சரிக்கை, ஒரு நிமிடம் இந்த காணொளியை கட்டாயமாக பாருங்கள். டயலாக்கின் பெயரை பயன்படுத்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி தொடர்பாக பொதுமக்களுக்கு அவசர விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாகத்தான் இந்த காணொளியை அவசரமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். எனவே இந்த காணொளியை நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், அதேபோல உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக நாளாந்தம் பல பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஆரம்பத்தில் ஒரு பழமையான விடயமாக இருந்தாலும் தற்போது வரை இதன் மூலமாக பலர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளை, இன்றைய தினம் 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 பான்ஜெட் ரிப்போர்ட் சேனல் மூலமாக மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளாந்தம் இடம்பெறக்கூடிய இந்த மோசடி சம்பவங்கள் தொடர்பில் அதிகம் நீங்கள் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். விசேடமாக இணைய வழி மூலமாகத்தான் இந்த மோசடிகள் அதிகரித்து வருகின்றது. இதன் மூலமாக பல பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலர் தங்களுடைய பணத்தையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படியான ஒரு நிலைமைக்கு நீங்களும் உள்ளாகிவிடக்கூடாது, உங்களுடைய சொந்தங்களும் உள்ளாகிவிடக்கூடாது என்று சொல்லி சொன்னால் இது மிக முக்கியமாக உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு சார்ந்த காணொளி தான். அதன்படி இங்கே இந்த காணொலியை ஒரு நிமிடம் பாருங்கள். அதன் பின்னராக மேலதிக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். சரி, இந்த காணொலியை பார்த்ததன் பின்னராக சில விடயங்களை உங்களால் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். டயலாக் நிறுவனம் அல்லது டயலாக் சிம் தொடர்பில் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே இந்த டயலாக் வாடிக்கையாளர்களை பயன்படுத்தி இந்த மிகப்பெரிய ஒரு மோசடி இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் டயலாக் மூலமாக உங்களுக்கு இந்த ஒரு பரிசு பொருள் விழுந்திருக்கிறது, அல்லது இந்த பரிசு பொருள் சார்ந்து நீங்கள் ஒரு வெற்றியாளராக தெரிவாகி இருக்கிறீர்கள். இந்த பணத்தொகையை அல்லது இந்த புதிய ஒரு தொலைபேசியை அல்லது இந்த புதிய ஒரு குளிர்சாதன பட்டியை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் குறிப்பிட்ட அளவு தொகையை நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதாவது இது ஒரு வரி என்பதாகவும் சுங்க திணைக்களத்துக்கு நாங்கள் இந்த வரியை செலுத்த வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இந்த வரியை வங்கி கணக்குகள் மூலமாக நீங்கள் செலுத்தலாம், அல்லது நேரடியாக கொண்டு வந்து செலுத்துவதன் மூலமாக அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக தெரிவித்து பலரை ஏமாற்றி இந்த மோசடி சம்பவம் அதிகமாக பரவி வருகின்றது. அந்த வகையில் தான் குறித்த இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞரும், இந்த இளைஞரிடம் உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் விழுந்திருக்கிறது, நீங்கள் அவற்றை பெற வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக தெரிவித்து மோசடியில் ஈடுபட முயற்சித்த வேளையில் குறித்த அந்த இளைஞன், அதாவது மற்ற இளைஞர் புத்திசாதுரியமாக செயற்பட்டதன் காரணமாக அந்த இளைஞரை, அதாவது மோசடியில் ஈடுபட இருந்த குறித்த அந்த இளைஞரை மடக்கி பிடித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் குறித்த இடத்தில் பொதுமக்களும் ஒன்று கூடியதன் காரணமாக அந்த நபர் தப்பியோட முடியாத நிலைமையில் போலீசாரிடம் அறிவிக்கப்பட்டு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சமூக ஊடக செய்திகள் வாயிலாக அறிய முடிகின்றது. எனவேதான் பொதுமக்கள் இந்த விடயத்தை சாதாரணமாக கடந்து சென்று விடாதீர்கள். இது டயலாக் நிறுவனம் மாத்திரமல்லாமல் சில பெரிய நிறுவனங்கள், உதாரணமாக சூரியன் எஃப்எம் மூலமாக நீங்கள் பரிசை வென்றிருக்கிறீர்கள், அல்லது சக்தி டிவி அல்லது வசந்தம் டிவி அல்லது ஏதேனும் ஒரு நிறுவனங்களை சாடியதாக நீங்கள் இவ்வாறு ஒரு அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு பரிசு பொதி வந்திருக்கிறது, பரிசு பொருள் விழுந்திருக்கிறது, இதற்கு இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சுங்க திணைக்களத்துக்கு வரி செலுத்த வேண்டும் என்பதாக கூறி இந்த மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் இந்த விடயம் தொடர்பில் விழிப்புணர்வோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். இப்படியான மோசடிகளில் ஏதேனும் நீங்கள் அகப்பட்டிருந்தீர்களா அல்லது இப்படியான குறுஞ்செய்திகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தது என்று சொல்லி சொன்னால் கமெண்ட்ஸ் மூலமாக கட்டாயமாக அந்த விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.